வாங்க வணக்கம். இன்றைக்கி ஒரு பாசிப்பருப்பு கவரிசி போட்டு பாயாசம் தான் வைக்க போகிறேங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்க. ஒரு 25 கிராம் இருக்கும் ஜவரிசி ஊற வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு வந்து கிணத்துல எடுத்து வச்சுருக்கேன். வறுத்துக்கலாங்க. பாதி மட்டும் போட்டால் போதும், 2 பேர்த்துக்கு அளவு. லைட்டாக அந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கிட்டால் போதுங்க. கழுவிட்டு வேக வச்சு பாசிப்பருப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. அடுத்து வருங்க ஜவ்வரிசி இந்த அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. வேக வச்சுட்டு பார்க்கலாம். ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சுங்க. இங்கே பாசிப்பருப்பும் வெந்துருச்சு. அதில் ஊற்றிக்கலாம், ஜவ்வரிசியை ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு வெல்லம் போட்டுக்கலாங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு. கொஞ்சோண்டு காய்ச்சின பால் ஊற்றிக்கலாங்க. இந்த கிஸ்மிஸ் முந்திரி பழம் நெய்யில் ஊற்றி வறுத்தாச்சுங்க, போட்டுக்கலாங்க. பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.